இன்னைக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னா அது விஜயகாந்த் சார் தான் மெயின் காரணம். உண்மையாகவே இன்னைக்கு யார் தெரியுமா இருக்கணும்? இங்கே நாங்கள் டைரக்டருக்கு மேடையில் இருக்கோம், தயாரிப்பாளர்கள் மேடையில் இருக்கணும். ஆனால் இருக்க வேண்டியவங்க நடிகர்கள் தான் இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்கும். அது நீங்கள் எப்படி வளைச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மொத்த நடிகர் சங்கம் இருந்திருக்கணும். இன்றைக்கி அவங்க இருக்கிற இடம், ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான் காரணம். ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த இடம் முழுகி ஏலத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. அதை அன்றைக்கி காப்பாற்றி மொத்த பேர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே போல் வந்து அன்றைக்கி இதே பேர் ஒரு ஃபங்க்ஷனு, மொத்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்து ரஜினி சார் வருவாரா, கமல் சார் வருவாரான்னு கேள்வி கேட்டு இருக்காங்க. நாங்கள் போயிட்டு அப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிப்பா, அவங்களாம் தானாக வந்துடுவாங்கப்பா. கூட்டம் காட்டாற்று வெள்ளமாச்சுன்னா எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த துணிச்சோடு ஆரம்பித்தார். அது நினச்சா மாதிரியே மிக பிரம்மாண்டமான வெற்றியோட அந்த நடிகர் சங்கம் இது தொடங்குச்சு. அதனால் அதே போல் எந்த பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் வர்றாங்களா போகிறாங்களா, எங்கூட நீ வரியா அவர் வர்றாரான்னு எந்த கவலையும் இல்லாமல் அவர் வழி அவர்